கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான பொருள் தொலைஞ்சிருக்கு, அது திரும்பி என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு உங்களுடைய அந்த அந்த பொருள் கிடச்சது எப்படி இருந்துச்சு? எனக்கு நிறைய பொருள் தொலைச்சிருக்கேன், எனக்கு அதையும் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு அதில் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு இது இருந்துச்சு. சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதா? இருந்துச்சா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தில்னா தேவதூதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இருப்பாங்க, தேவதூதர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு முன்னாடி நம்மை குறித்ததான சந்தோஷம் உண்டாகணும். என்னது நம்ம குறித்து ஒரு சந்தோஷம் உண்டாகணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமை சொல்லுகிறார். காணாமல் போன வெள்ளிக்காசு. அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை அந்த பெண் அவங்க வீட்டில் 10 வெள்ளிக்காசு வச்சுருக்கிறா. காணாமல் போயிடுது ஒன்று. அதை வீடு முழுவதும் தேடி அதை கண்டுபிடிக்கிறார். அங்கே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சதை அதை பிறருக்கும் ஷேர் பண்ணியிருப்பா தானே. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது மனம் திரும்புதலை விரும்புகிறாரு. நான் எதுலேருந்து மனம் திரும்பணும்? மனம் திரும்பணும்னு கேட்கலாம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம இருந்த அன்பு, ஆண்டவரிடத்தில் இருந்த பற்று எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பணும். மனம் திரும்பி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தோம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.